கோயிலுக்குள்ள தேங்காய் தண்ணி தானே கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? தீர்த்தம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ சொல்கிறோமா இல்லையா? அப்போ கோயிலுக்குள்ளே போனால் அந்த தண்ணி என்னவா மாறிடுது? தீர்த்தமாக மாறிடுது. வீட்டில் செய்கிற சாதம் தானங்க, கோயிலுக்குள்ளேருந்து வரும்போது அதை என்ன சொல்கிறோம்? பிரசாதம். சாமி எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடு கேட்குறோமா? அப்போ வெளியில் இருந்தால் அது சாதம், கோயிலுக்குள்ளே போனால் என்னவா மாறிடுது? பிரசாதமாக மாறிடுது. வெளியில் இருக்கக்கூடிய வெறும் சாம்பல் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது என்னவா மாறுது? திருநீராக, விபூதியாக மாறுகிறது. வெளியில் வச்சு நம்ம பாடணும்னா அது வெறும் பாட்டு. கோயிலுக்குள்ளே வந்து பாடுனா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நன்று உடையானே தீயது இல்லானே நிறைய வெள்ளேறு ஒன்று உடையானேன்னு பாடுறோம்ல, அதுக்கு பஜனைன்னு பேர். வெளியில் பாடுனா பாட்டு, உள்ளே வந்து பாடினா பஜனை. சும்மா நம்ம கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கெல்லாம் போனோம்னா அதுக்கு சுற்றுலான்னு பேர். ஆனால் கோயில் கோயிலாக போனால் அதுக்கு என்ன பேர்? யாத்திரைன்னு பேர். அப்போ ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் பக்தி சேரும்போது அது இன்னொரு பொருளாக மாறுகிறது.